அனைவருக்கும் தினு டெக் டூரிசம் சேனல் தினேஷின் அன்பு வணக்கங்கள். நீங்கள் இதுவரை கண்டிடாத ராமாயணத்தோடு மிக நெருங்கிய தொடர்புடைய ஒரு அற்புதமான திருக்கோவிலுக்கு தான் நாம் இப்போது பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தர்மம் வெல்லும் என்பதற்கும் தன்னிடம் சரணடைந்தவர்களை இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதற்கும் சாட்சியாக கம்பீரமாக காட்சியளிக்கும் ஒரு அற்புத திருக்கோவில். ராவணனின் தம்பியான விபீஷணர் ஸ்ரீ ராமரை சந்தித்து சரணடைந்த வரலாறு மிக்க ஸ்தலம். ஸ்ரீராமர் ராவணனை போரில் வென்ற பிறகு ராவணனின் தம்பியான விபீஷணருக்கு இலங்கை மன்னராக முடிசூட்டிய பெருமை மிக்க ஸ்தலம். இயற்கை பேரிடர்களையும் தாண்டி சிதையாமல் கம்பீரமாக நிற்கும் இந்த இடம் வெறும் வழிபாட்டு ஸ்தலம் மட்டுமல்ல, ராமாயண இதிகாசத்திற்கு சாட்சியாக பல மர்மங்களையும் அற்புதங்களையும் தனக்குள் அடக்கி வைத்துள்ள ஒரு வரலாற்று மிக்க பொக்கிஷம். அந்த அற்புதமான திருக்கோவிலை நோக்கிதான் நமது இன்றைய பயணம். அதுதான் ராமாயண இதிகாசத்தை போற்றும் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள புகழ்மிக்க அருள்மிகு கோதாண்டராமர் திருக்கோவில். அந்த திருக்கோவிலின் பிரம்மாண்டத்தையும் அதனை சுற்றியுள்ள இயற்கை அழகையும் அதன் பின்னால் ஒளிந்துள்ள வரலாற்று சுவாரஸ்யங்களையும் நாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகின்றோம். வாருங்கள். தர்மம் வெல்லும் என்பதற்கும் தன்னிடம் சரணாகதி அடைந்தவர்களை இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதற்கும் சாட்சியாக கம்பீரமாக காட்சியளிக்கும் ஒரு அற்புத திருக்கோவில். இந்த கோவிலின் வாசலில் நிற்கும் போது சொல்ல முடியாத ஒரு அமைதியும் சுற்றிலும் வீசும் கடல் காற்றும் நம்மை ஏதோ ஒரு தெய்வீக சக்திக்குள் இழுத்து செல்கின்றன. கோவிலின் படிக்கட்டுகளை ஏறி நாம் செல்ல செல்ல காட்சிகள் மாறுகின்றன. ஒரு பக்கம் பார்த்தால் எல்லையில்லா கடல், மறுபக்கம் மணல் பரப்புகளுக்கு நடுவே அமைந்துள்ள இந்த தீவின் இயற்கை அழகு. இந்த அமைதியான சூழலும் கடல் காற்றின் இசையும் மனதிற்கு பேரமைதியை தருகிறது. இது சிறிய கோவிலாக இருந்தாலும் பக்தர்கள் அனைவரும் கோவிலின் உள்பிரகாரத்தை சுற்றித்தான் சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும். ராமாயண இதிகாசத்தின்படி ராவணனின் தம்பியான விபீஷணர் ராவணன் சீதையை கடத்தி சென்று சிறை பிடித்த போது அவனது தம்பியான விபீஷணர் பிறர் மனைவியை கவர்ந்து வருவது பாபம் என்றும் சீதையை ராமரிடமே ஒப்படைத்து விடுவதுதான் தர்மம் என்றும் ராவணனுக்கு பல முறை அறிவுரை கூறினார். தன் தம்பியின் அறிவுரையை கேட்டு திருந்தாத ராவணன் கடும் கோபமடைந்து விபீஷணரை அவமானப்படுத்தி இலங்கையிலிருந்தே விரட்டிவிட்டார். தன் அண்ணனால் துரத்தப்பட்ட விபீஷணர் தர்மத்தின் பக்கம் நிற்க முடிவெடுத்து கடலை தாண்டி ராமேஸ்வரம் பகுதியை வந்தடைந்தார். அங்கு தனது வானரப்படையுடன் முகாமிட்டிருந்த ஸ்ரீராமரை சந்தித்து சரணடைந்தார். அப்போது வானரப்படையினரும் சுக்ரீவன் உள்ளிட்டோர் விபீஷணரை ஏற்க தயங்கினார்கள். இருப்பினும் என்னிடம் அடைக்கலம் என்று வந்தவர்களை காப்பதே என் தர்மம் என்று கூறி ஸ்ரீராமர் விபீஷணரை அரவணைத்து ஏற்றுக்கொண்டார். ஸ்ரீராமருக்கும் ராவணருக்கும் இடையே போர் அப்போது தொடங்கவே இல்லை. ஆனால் விபீஷணரின் தர்ம சிந்தனையை பாராட்டிய ராமர் போர் தொடங்கும் முன்பே தனது தம்பியான லட்சுமணனை கொண்டு கடல் நீரால் விபீஷணருக்கு இலங்கையின் வருங்கால மன்னராக பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் என்பது ராமாயண இதிகாசம். அந்த வரலாறு சிறப்பு மிக்க நிகழ்வு நடந்த இடம் இந்த இடம். தர்மம் வெல்லும் என்பதற்கும் தன்னிடம் சரணாகதி அடைந்தவர்களை இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதற்கும் சாட்சியாக விபீஷணருக்கு பட்டாபிஷேகம் நடந்த அதே இடத்தில் கடலுக்கு நடுவே கோதாண்டராமர் திருக்கோவில் இன்னும் கம்பீரமாக காட்சியளிக்கின்றது. இந்த தீபின் மடியில் அமைந்திருக்கும் இந்த கோதாண்டராமர் திருக்கோவில் வெறும் கற்களால் ஆன கட்டுமானம் மட்டுமல்ல, இது ராமாயண இதிகாசத்தின் நீங்கா காட்சி. பல புயலுகளை கடந்து காலத்தின் சவால்களை எதிர்கொண்டு இன்னும் கம்பீரமாக நிற்கும் இந்த ஸ்தலம் நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான்: தர்மம் எப்போதும் நிலைக்கும். ராமேஸ்வர புனித பயணத்தின் ஒரு முக்கியமான இத்தலம்
ஒவ்வொரு பக்தனுக்கும் ஒரு மன அமைதியை தருகிறது. இத்திருக்கோவிலானது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் இருந்து தனுஷ்கோடிக்கு செல்லும் பாதையில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவில் அமைந்துள்ளது. நீங்கள் ராமேஸ்வரத்திற்கு புனித யாத்திரையாக வந்தால் தவறவிடக்கூடாத ஒரு அற்புதமான புனித ஸ்தலம் இந்த கோதாண்டராமர் திருக்கோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் செய்து உங்களின் ஆத்மீக நண்பர்களுக்கும் இந்த பதிவினை பகிருங்கள். அடுத்த ஒரு புனிதமான இடத்தின் வீடியோவில் சந்திக்கும் வரை தி நியூ டெக் டூரிசம் சேனல் தினேஷின் அன்பு வணக்கங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.